ரச்சிதாவிற்கு இரண்டாவது திருமணம், மாப்பிள்ளை இவர்தானா? வைரலாகும் தகவல். தமிழ் சின்ன திரையில் பிரபல நடிகையாக இருக்கும் ரச்சிதா இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல்கள் பரவி வருகின்றது. இது உண்மையா? இங்கு பார்ப்போம். வெள்ளித்திரையில் உள்ள நடிகர்கள் நடிகைகளுக்கு எந்த அளவில் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதோ அதே அளவில் சின்ன திரையில் உள்ள நடிகர் நடிகைகளுக்கும் பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அந்த வகையில் பல இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்து உள்ளவர் ரச்சிதா மகாலட்சுமி. ஏற்கனவே தான் நடித்த தொடர்களின் மூலம் பிரபலமான இவர் பிக் பாஸ் 6 நிகழ்ச்சி மூலம் இன்னும் பலரால் அறியப்பட்டார். பெங்களூருவில் பிறந்து வளர்ந்த ரச்சிதா ஆரம்பத்தில் கன்னட சீரியல்களில் நடித்து வந்தார். இவரது நடிப்பை பார்த்து வியந்த தமிழ் சின்னத்திரை இயக்குநர்கள் பிரிவோம் சந்திப்போம் என்ற தொடர் மூலம் ரசிகர்களுக்கு ஜோதி என்ற கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார். இந்த தொடரில் தனது இயற்கை நிறத்தை மாற்றி நிறம் குறைவான பெண்ணாக நடித்திருப்பார் ரச்சிதா. இதையடுத்து அவருக்கு வெவ்வேறு சேனல்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது. அவற்றில் நடித்துக் கொண்டிருந்த போது ரச்சிதாவிற்கு வந்த வாய்ப்பு சரவணன் மீனாட்சி 2. இந்த தொடரின் முதல் சீசன் ஹிட் அடித்ததை தொடர்ந்து இரண்டாவது சீசனில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதில் அவர் தங்க மீனா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இவருக்கு ஜோடியாக ஒரு சீசனில் கவினும் இன்னொரு சீசனில் ரியோ ராஜும் நடித்திருப்பார்கள். இந்த 2 சீசன்களுமே அன்றைய இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஹிட் அடித்தது. நடிகை ரச்சிதா தன்னுடைய முதல் தமிழ் சீரியல் ஜோடியாக சேர்ந்து நடித்த தினேஷை காதலித்து 2015ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களின் உறவில் கடந்த 2021ஆம் ஆண்டு விரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து இவர்கள் இருவரும் பிரிந்து வாழத் தொடங்கினார்கள். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் முக்கிய போட்டியாளராக பங்கேற்றார் ரச்சிதா. அப்போது இவரது திருமணம் முறிந்ததற்கு காரணம் இவராகத்தான் இருப்பார் என பலர் பலவாறாக பேசினர். இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற பிக் பாஸ் சீசன் 7இல் வைல்டு கார்டு போட்டியாளராக நுழைந்தார் தினேஷ். இந்த டைட்டிலை வென்றால்தான் ரச்சிதாவை போய் சந்திப்பேன் என்பதை ஜாடைமாடையாக கூறினார். ஆனால் இதை ரச்சிதா கண்டுகொள்ளவே இல்லை. ரச்சிதாவுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற உள்ளதாக சில நாட்களாக இணையத்தில் வதந்திகள் பரவி வருகின்றன. இவர் கன்னட மொழி இயக்குனர் ஒருவரை காதலித்து வருவதாகவும் அவருடன் விரைவில் இல்வாழ்க்கையில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் இதற்கு ரச்சிதாவோ அல்லது அவர் தரப்பைச் சேர்ந்தவர்களோ தலையசைக்கவில்லை. அதனால் இவை அனைத்தும் தற்போது வரை வெறும் வதந்திகளாகவே உள்ளன. இந்த நிலையில் பிக் பாஸ் இல்லத்தில் இருந்து வெளியேறிய தினேஷிடம் ஒரு நேர்காணலில் ரச்சிதா குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் தனக்கென்று ஒரு சுவரை கட்டிக்கொண்டு அதில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தன்னால் உடைக்க முடியாத அளவிற்கு அந்த சுவர் நாளுக்கு நாள் வலுவாகிக் கொண்டே போவதாக தெரிவித்துள்ளார்.